வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது யூனிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை வந்துட்டு பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன், கோடிங்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேம்குள்ளே போக போகிறோம் இந்த வீடியோலேருந்து. பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோவாக தான் போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரே வீடியோவில் நிறையா சொன்னால் உங்களுக்கு மறந்துடும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஒரு டைம். ஸோ இப்போ வந்து ஹவு டு ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா அது நிறைய வீடியோ இருக்குது, அதனால தான் நான் அது போடல. ஸோ இப்போ வந்துட்டு ஹவு டு ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட். ஜஸ்ட் யூனிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை கேட்காமையும் போகலாம். ஸோ எனக்கு கேட்குது, நான் ரன் எனிவே கொடுக்குறேன். ஸோ யூனிட்டி ஓப்பன் ஆகுது. நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுருந்தாலும் அதை பற்றி கவலை வேணாம். எல்லா வெர்ஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறது என்னமோ சேம் தான். ஸோ இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டு லேர்ன் அப்படின்னு இருக்கும். லேர்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ராஜெக்ட் சம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கும். ஸோ ஓப்பன் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட். நான் இப்போ நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறதான் சொல்கிறேன். ஸோ ஹவு டு ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட் தான். ஸோ நியூவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நான் வந்து ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பிளேடு வந்துட்டு போய் பலூன்ஸ் எல்லாம் வந்துட்டு உடச்சி பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பிளேடு கேம். ஸோ பிளேடு கேமுக்கு நேம்லாம் வந்துட்டு மறக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு அந்த நேம்லாம் வந்துட்டு உள்ள கேமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு எழுத்து மாறினாலும் உங்களுக்கு கோடிங் வந்து பிரச்சனை வரும். ஸோ நான் பிளேட் கேம்னு வைக்கிறேன் கேம் பேர். ஸோ லொக்கேஷன் வந்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஒரு ஃபோல்டர் போட்டு பிளேட் கேம். ஓகே, பிளேட் கேம்னு வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபோல்டரை. ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டெம்ப்ளேட் வந்துட்டு நார்மலாக வந்து என்னான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம 2D கேம் தான் பண்ண போகிறோம். ஸோ 2D செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். ஹவு டு ஓப்பனுங்கிறது இவ்வளோ தான். பட் ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதுக்கு தனி வீடியோன்னு நினைக்காதீங்க. ஸோ அதே மாதிரி இது ஓப்பன் ஆகட்டும். அதில் என்ன சொல்கிறேன்னா, OpenGameArt.orgன்னு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இது ஒரு டாப் வெப்சைட். இதில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா இங்கே வந்துட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கார்ட்டூன்ஸ் அது வேணும் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, OpenGameArt.org. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு யூனிட்டி 2018 வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அது ஓகே. உங்களுக்கு நியூ வெர்ஷன் வேணும்னா நியூ வெர்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே பண்ணுங்கள். எதில் பண்ணாலும் ஒன்று தான். ஆப்ஷன்ஸ்லாம் வேறு இடத்துல இருக்கும், நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம யூனிட்டி. ஸோ இதில் இருக்க யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இங்கே இருக்கிற இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம தனியாக கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எப்படி யூஐயில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஒரு அசெட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லை டவுன்லோட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத 1 by 1 கிளாஸாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் அசெட்டில் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணலாம்.
இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணுறதுக்காக அது வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஓனாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுவேன், பிளேடு மாதிரி. ஸோ தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் பாருங்கள்.